ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து நிறைய திரைப்படங்கள் கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்குங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ 4 நாட்கள் முடியல கேம் சேஞ்சர் திரைப்படம் நல்ல ஒரு டீசெண்டான வசூல் தான் பெற்றுட்ருக்கு. இதில் வந்து நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்த நிலையில் வந்து ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனம் மட்டும்தான் வந்து கிடச்சிது. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களால் அந்த அளவுக்கு வந்து பெருசாக எதிர்பார்க்கப்படவில்லை. ஸோ ரசிகர்கள் அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு பார்த்த ரசிகர்களுக்கும் வந்து சில பேருக்கு பிடிக்கலை அப்படின்னு வந்து தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பாடல்லாம் தவிர்த்து நீங்கள் வெறும் படத்தை மட்டும் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது. ஸோ நம்மளோட ஃப்ளாஷ்பேக்கோட ராம்சரண் போர்ஷன் மட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து அனைத்து ரசிகர்களும் வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து குறிப்பிட்டு பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 நாட்கள் முடியல புக் மை ஷோவில் வந்து 1.89 மில்லியன் வரைக்கும் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் ஆயிருக்கு அப்படின்னு வந்து இப்போ தான் அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. ஆனால் வந்து இது வந்து தேவாரா திரைப்படத்தோட முதல் நாள் புக்கிங்கோட கம்மி அப்படின்ட்டு வந்து இப்போ தான் அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. அதாவது தேவாரா திரைப்படம் வந்து முதல் நாளில் மட்டுமே 1.92 மில்லியன் வரைக்கும் வந்து டிக்கெட் வந்து புக் ஆச்சான். ஆனால் வந்து நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படம் 4 நாட்கள் சேர்த்தே வந்து 1.89 தான் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சோகமாக இருக்காங்க. மெயினாக வந்து ராம் சரண் ஃபேன்ஸ்.